கொலை செய்யப்பட்டது ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கறனால இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால கமிஷனர் வாரியரே நேரடியா நோ, இதுல அந்த கமிஷன் சம்பந்தப்படவே கூடாது. அது நமக்கு ரிஸ்க். அதனாலதான் சொல்றேன், இந்த கமிஷனரை ஒதுக்கி வச்சுட்டு என்கொயரி பண்ணணும்னா ஆர்டர் மேலிடத்துல இருந்து வரணும். என்கொயரியை யார் பண்ணணும் டிசைட் பண்ண வேண்டியது கமிஷனரோ மினிஸ்டரோ இல்ல, கவுடா. இந்த சூரிய தேவராஜ கவுடா தான் அதை டிசைட் பண்ணணும். யோ, நீயே பண்ணியா? ஆட நீயே என்கொயரி பண்ணியா? போயா. ஹோம் மினிஸ்டர் கூப்பிடுவா? கூப்பிடு. உட்காருங்க. இருக்கட்டும், வந்து இதுல ஒரு கையெழுத்து போடணும். அண்ணியை கூப்பிடு. உட்காருங்க. ஆஃபீஸில் இருந்த பர்சனல் திங்ஸு, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆனதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்த திங்ஸ். இதெல்லாம் இன்னைக்கே உங்கள்கிட்ட ஒப்படைச்சு ரசீது வாங்கிட்டு வர சொல்லி கோவிந்தன் சார் அனுப்பினார். இதில் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சாரி, இந்த சூழ்நிலையில இட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் என்கொயரி நடத்துறது டிசிபி கோவிந்தன் சார். ஒருவேளை நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். ஒரு சிலர் அடையாளம் காட்டணுமா? Come on. போலீஸ் ரெக்கார்டு படி அண்டர்வேல்டு குரூப்போட தொடர்புடையவங்க தான் இவங்க எல்லாம், வித் ப்ரூவன் கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ். ஆளுங்களை நேர்ல பார்த்தா என்னால அடையாளம் காட்ட முடியும்னு சொன்ன உன்னோட வாக்குமூலத்தை வச்சு மட்டும்தான் இந்த பெரேடே நடத்தினேன். இப்ப இவங்களும் இல்லைன்னா அப்புறம் சார், அந்த வண்டிகளும் கடத்திக்கிட்டு வந்த சரக்குகளும் யாருதுன்னு கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா. நோ நோ எவிடன்ஸ். அந்த வண்டிங்க கவுடாவதே இல்ல. யாருடையதுன்னு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல. சார், அந்த வண்டியோட ரெஜிஸ்டர் புக்கை வச்சு வெறும் சந்தேகங்களை மட்டும் வச்சு இந்த கேஸ்ல யாரையும் உள்ள தள்ளுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. That is not my style of investigation. கஷ்டகாலையா. எந்த ஒரு சிக்கலான கேஸையும் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிருவாரியாவோ அண்ணன். ஆனா அவருக்கும் தெரியாத விதி இங்க விளையாடிடுச்சு. கொலை செஞ்சது யாருங்கிறதுக்கு தலையும் இல்ல வாளும் இல்ல. அன்லக்கி ஃபெல்லோ. பட் நீ ஒரு லக்கியான ஆளியா. அண்ணனோட மரணமும் உன்னோட ஐபிஎஸ் ரிசல்ட்டும் ஒரே நாள்ல.
அத சொல்லியே பத்திரிக்கையில உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கவரேஜ் கிடைச்சிருச்சு இல்ல? ஹே கம் ஆன் ஈஸி. ரவி, கேக்குறப்ப இது கொடுமையான கமெண்டா உனக்கு தெரியலாம். ஐ அம் டெல்லிங் யூ பெட்டர் ஃபேக்ட். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நல்லதுதான் நினைச்சுக்கியா? ஏன்னா நாளைக்கே நீ திடீர்னு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி சார்ஜ் எடுத்து இங்க வரும்போது ஓ அண்ணங்கார உனக்கு கீழே வேலை செய்யறது கேவலம் இல்ல. அந்தாலும் என்னைக்கு ஒரு பிரச்சனை தான்யா. ஐ மீன் a real pain in the asshole. யூ கைய விடுறா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஷட் யுவர் nasty stinking trap. ஜெய்சங்கர் இறந்து போனதுக்கு காரணம் என்னுடைய முட்டாள்தனன்னு மேலிடத்துல யாருக்கோ தோழி இருக்கணும். அதை வச்சு என்கரோட முழு பொறுப்பையும் கோவிந்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சார், அண்ணனுக்கும் டிசிபி கோவிந்தனுக்கும் மத்தியில நல்ல டேர்ம்ஸ் இருந்ததில்லை இல்ல சார்? நோ, டோன்ட் கெட் ராங் ஐடியா. ஒரு போலீஸ் ஆபீசர் கொலை செய்யப்பட்ட கேஸ்ல என்கொயரி செய்யறது யாரா இருந்தாலும் சரி, அதுல தவறு நடக்க வழியே இல்லை. ஆர் யூ ஷூர்? எஸ், லெட்ஸ் பி பாசிட்டிவ். ரவி, ட்ரைனிங்ல சேர்றதுக்கு நாளைக்கு நீ புறப்படணும்ல? எஸ் சார். நாளைக்கு ஆபீஸ்ல என்ன வந்து பாரு. இன்னும் 2 பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட வேண்டியிருக்கும். எஸ் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சொல்றதுனால அது மனசுக்கு நிறைவா இருக்குன்னு தோணல. நீ நல்லா வருவேன்னு தெரியும். நல்ல ஆபீசராவா உங்க அண்ணனை போல. ம். ம். நான் போயிட்டு வரேன் அண்ணி. நீங்க வருத்தப்படாதீங்க. சார், இவன் தான் எங்க கொண்டது. ப்ளீஸ் அரெஸ்ட் them. விடுறா அவனை. சார் ப்ளீஸ் விடுறா. சார் ப்ளீஸ். Take your hands up. Come
bastard! இந்த ஊர்ல மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் நீ அடிச்சிருவ இல்லடா ராஸ்கல். இதே மாதிரி தான் இருந்துச்சு உன் அண்ணனுக்கும் கொழுப்பு. அதனாலதான் அவனோட எதிரிங்க அவனை நடு ரோட்ல வச்சு வெறி நாயை போல சுட்டு பொசுக்குனாங்க. கோவிந்தன், என்ன ஆர் யூ ப்ரூட்? நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க மிஸ்டர் கோவிந்தன். நான் இவரை கூட்டிட்டு போறேன். Take him. No. What do you mean? இவன் பேர்ல இருக்க சார்ஜ் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? He assaulted me. I mean, இந்த சிட்டில போலீஸ் உதவியம் பாக்குற என்ன 10 பேர் மேல கை நீட்டி அடிச்சவங்க, அதுவும் 2 நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக. I won't leave him. Please, Mr. Govindan. You are playing with his future. IPS training முடிச்சு டியூட்டில ஜாயின் ஆக வேண்டியவன். So what? சர்வீஸ்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசரோட மூஞ்சி பேத்து எடுத்துதான் இவனோட ட்ரைனிங் போகணுமா? Please, Govindan. மத்தவங்களோட விஷயங்கள்ல நீதியும் நியாயமும் பிரின்சிபலும் பேசுற நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இப்ப எந்த அதிகாரத்துல என்ன சட்டத்துல இவனை காப்பாத்த பாக்குறீங்க? This beggar is in custody for non-bailable offense. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஜாமீன்ல கூட உங்களால இவனை காப்பாத்த முடியாது. நம்ம சட்டமும் அதை செய்யாது. I will take him to the court. உங்களால முடிஞ்ச அவனை அங்க வந்து காப்பாத்துங்க. Come on, take him away. சார், எங்க அண்ணனு. சாரி, என்னால எதுவும் செய்ய முடியல. Daddy, please. டேய், போடா. சரி, முறைக்கிற கூட்டு போ. சார், எங்க அண்ணன். சார், என் அண்ணனை விட்டு போடா வெளியில.